யார் யாரோ விதவிதமா பயான் பண்றாங்க. நீங்க டிராமாலாம் நடிச்சு சில பெண்கள் என்ன செய்யறாங்க? டிராமா வழியில இன்னைக்கு ஏகத்துவத்தை பரப்புகின்றோம் என்று சொல்லி நல்ல மேக்கப் போட்டுட்டு, நல்ல மேக்கப் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு, அத்தா ஒரு பொண்ணு இன்னொருத்தர் பேசுறான். மௌலுது வீட்டுக்கு வரியா போலாமா? இன்னொரு பொண்ணு அதே டபுள் ஆக்ஷன். இன்னொன்னு அதே பேசுது. மௌலுதுலாம் ஓதக்கூடாது ஷிர்க்கு. இது போன்று இது போன்று நாடகத்தை நடத்தி சமூகத்தை குறிப்பாக தாய்மார்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மூதேவிகள். இது எப்படி தெரியுமா இருக்கு? ரசூலுல்லாஹ் புருவ முடிய கட் பண்ண கூடாதுன்னாங்க. பெண்கள் அலங்காரத்தை முகத்தை வெளியில காட்டாத அப்படின்னு சொன்னாங்க. வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன அவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வராது. ஃபலா தக்லான பில் கவுல் உன்னுடைய இனிமையான குரலை பப்ளிக்கா பேசாதேன்னு குர்ஆன் சொல்லுது. அந்த சட்டத்தை எல்லாம் தாண்டி இவர்கள் மௌலுதுக்கு விளக்கம் கொடுக்கின்றோம் என்ற பேரிலே சில அரை வேக்காடு மூதேவிகள் தௌஹீத் என்ற பெயரிலே என்ன செய்யறாங்க? வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல குடிகாரன் டாஸ்மாக்கு சென்று அங்க போய் உட்கார்ந்துட்டான். பார்ல போய் உட்கார்ந்து நல்ல ஒரு ஆஃபோ ஃபுல்லோ வாங்கி முன்னாடி வச்சுட்டு அவன் குடிக்கும் பொழுது சைடிஷா சிக்கன் தேவைப்படுது. சிக்கனை எடுத்துட்டு வந்த உடனே அவன் கேட்டானா, டேய் சிக்கன் ஹலாலா அப்படின்னு கேட்டானா. அட மூதேவி, ஹராமான மதுபானத்தை குடிக்க வந்துட்டு சாப்பிடக்கூடிய சைடிஸ் மட்டும் உனக்கு ஹலாலா தேவையா அப்படியே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த பெண்ணுங்க. இந்த முகத்துல மேக்கப் போடுறது ஹராம், அதை விட்டாச்சு. வீட்டை விட்டு வெளியே வராத, அந்நிய ஆண்களுடைய முகத்தை தேவையில்லாமல் காட்டாதே, அந்த ஹராமா எல்லாமே வந்தாச்சு. டாஸ்மாக்கு வந்து உட்கார்ந்து அந்த சிக்கன் பீஸுமா இருக்கக்கூடிய மௌலுதை மட்டும்தான் மௌலுது ஓதலாமா கூடாதா? பாத்தியா சாப்பாடு சாப்பிடலாமா கூடாதா? ஏங்க பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம்னு சொல்லி சாப்பிட்டா உங்களோட ஷைத்தான் சாப்பிட மாட்டான்னு ரசூலுல்லாஹ். இப்ப பிஸ்மில்லா சொல்லாம ஒருத்தன் சாப்பிட்டா யார் சாப்பிடுவா? யாருங்க சாப்பிடுவா? ஷைத்தானும் சாப்பிடுவான்னு சொல்லி. அப்போ ஷைத்தானுக்கு எது அலர்ஜி? ஃபாத்தியா ஓதுனா ஷைத்தானுக்கு அலர்ஜி. ஃபாத்தியா ஓதுனா அந்த இடத்துல ஷைத்தான் அந்த சாப்பாட்டை பங்கு போட மாட்டான். அப்போ ஒருத்தன் நான் ஃபாத்தியா சாப்பிட மாட்டேன், பிஸ்மில்லா சொன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஓடுனா ஷைத்தான்னு நான் சொல்லுங்க. ஏன் ஹஜ்ரத் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், நைட்டு வேற திரும்ப போனோம், எல்லாத்தையும்